ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் 91 கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. முதலாவது, இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்க போகிறது, தியானிக்க போகிறது 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களை கர்த்தர் ஒரு விசுவாசியோடு பேசுகிறது போல இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் அந்த விசுவாசி எப்படி இருக்கிறான் அப்படின்றத சாட்சி சொல்லுகிறது போல இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறது, அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இது 3 வசனங்கள், 14, 15, 16. இந்த 3 வசனங்களில் 6 காரியங்கள் இருக்குது. இந்த 6 காரியங்களில் எத்தனை பார்க்க முடியுமோ நம்ம பார்ப்போம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. முதல் வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறான், அதனால் அவனை விடுவிப்பேன். அப்போ இந்த வாஞ்சை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, வாஞ்சை என்றால் கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்கிறதான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்ற உணர்வு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு நீரூற்று ஊறிக்கொண்டிருக்கிறது போல இருக்கும். ஆண்டவரை பற்றி நினைவுகள், அவரை புகழ்வதற்குண்டான காரணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நீரூற்றை போல ஊறிக்கொண்டே இருக்கும். அதான் எப்போயுமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் அப்படின்றதான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய சிந்தை முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் போதனைகளால் அல்ல இயேசு கிறிஸ்துவால் நிரம்பியிருக்கும். இந்த வாஞ்சை இருக்கிறவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அந்த சிந்தனைகள் இருக்குதே, அந்த நம்முடைய சிந்தனைகள் முழுவதுமே இயேசு நிரம்பியிருப்பார். ஒரு சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. நமக்கு எது ஞாபகம் இருக்குன்னா, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போவோம், வசனங்களோடு பேசிக்கிட்டே போவோம். அந்த வாஞ்சை அது ஒன்று. ரெண்டாவது, மூணாவது, ஆண்டவரோடு எப்பொழுது நான் பேசுவேன், எப்பொழுது நான் உறவாடுவேன் அவரோடு அப்படின்றதான ஒரு எண்ணம் இருதயத்துக்குள்ளே தத்தளித்து கொண்டே இருக்கும். எப்போ நான் பேசுவேன், எந்த நேரத்தில் பேசுவேன், தூக்கம் வராது. அவரோடு எப்படி பேசுவேன், போய் பேசணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருதயம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் வாஞ்சை. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி இருக்கிறபடினாலே எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இந்த மாதிரி இருந்த அந்த 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். அவர் அந்த வாஞ்சனை அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய சிந்தை முழுவதுமே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயம் அவரோடு தத்தளிக்கணும் பேசுகிறதுக்கு. எப்போ போய் பேசுவேன் அப்படின்றத ஒரு இது வரணும். அப்படி இருந்தால்
எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும் சரி, என்ன செய்வார் கர்த்தர்? உன்னை விடுவிப்பார். என்ன மாதிரியான பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை விடுவிப்பார், நிச்சயமாக விடுவிப்பார். அதான் சொன்னார், அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். முதல் காரியம். இரண்டாவது காரியம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது என் நாமத்தினா என்னை அவன் அறிந்திருக்கிறபடியாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்தரமான பாதுகாப்பிலே இருப்பான். அவன் என்ன அறிஞ்சிருக்கான், என்னை அறிந்திருக்கிறான், நான் யாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான், என்னை பற்றி முழுவதும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அதனால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு உயர்தரமான பாதுகாப்பு என்றது. அதில் சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நான் கிறிஸ்டின் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன், நான் அங்கே தான் +2 வரைக்குமே அங்கே தான் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு தினமும் ஜெபத்திலே உறவாட வேண்டும். முதல் காரியம். அதில் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபத்திலே உறவாட வேண்டும். அவரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு உண்டான வழிகள் இது. அவரோடு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபத்திலே அனுதினமும் உறவாட வேண்டும். ரெண்டாவது, அவருடைய வேதத்தை தவறாமல் வாசிக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு உண்டான வழிகள் இது. அவருடைய வேதத்தை தினமும் தவறாமல் வாசிக்க வேண்டும். அதுதான் அப்படித்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் நம்மோடு எப்போது வேணாலும் பேசுவார், எப்படி வேணாலும் பேசுவார். உதாரணமாக வேதத்தின் மூலமாக பேசுவார். நான் படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வார்த்தை மூலமாக நம்மளோடு பேசுவார். ஒன்று. ரெண்டாவது, நம்ம பாஸ்டர் செய்தி எடுக்கும்போது அந்த செய்தியின் மூலமாக நம்மோடு பேசுவார். மூணாவது, கால சூழ்நிலைகள் மூலமாக அவர் நம்மோடு பேச முடியும். ஆனால் நான் பேசுவதற்கு ஒரே ஒரு வழிதான் ஜெபம். நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் ஜெபமும் பைபிள் வாசிப்போம். அப்போ ஆண்டவரோட நான் பேசுவதற்கு இதுதான் வழி, வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்துவை யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் யோனா தீர்க்கதரிசி போல நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவர். ஆமாண்டவரே, உங்களை பற்றி நான் தெரியும், எனக்கு நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று நான் அறிவேன். அப்படி யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்கிறார். அவருடைய கேரக்டர் சொல்கிறார், நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏன்னா அந்த மாதிரி கர்த்தரை அறிந்து வைத்திருக்கும் போது அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். 4 அடுக்கு பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ல அவனை உயர்ந்த அடைக்கலம், அதுக்கு மேலே ஒரு உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. அப்படி ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைப்பேன். 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். யார் அவன்? முதலாவது, அவன் வாஞ்சியோடு இருக்கிறவன். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவன். அவன் அவரை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிடும்போது என்ன ஆகுது? மறு உத்தரவு அருளி செய்வார். ஒரு முறை எலியா தீர்க்கதரிசி காலத்தில், இது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. காலத்தில் எலியா தீர்க்கதரிசி காலத்தில் ஆகாப் ராஜா சமாரியை ஆண்டு கொண்டிருந்தான். அப்படி ஆண்டு கொண்டிருக்கும்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அநேக பாகால்கள் உருவானது. அநேக மக்கள் பாகால்களை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அப்படி வழிபட்டு கொண்டிருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி பார்த்து, இந்த கர்த்தரை சேவிக்க வேண்டிய மக்கள் பாகால்களை சேவிக்கிறத பார்த்து
இந்த தேசத்திலே 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி கட்டிட்டு போயிட்டார். இப்படி கட்டிட்டு போனதுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, மழை பெய்யலை. மழை பெய்யாதனாலே பஞ்சம் உருவானது. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதாவது ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உருவானது. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னால், யார் தெய்வம்? ஒரு பக்கம் கர்த்தர் தெய்வம்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் பாகால் தெய்வம்னு சொல்கிறாங்க. எப்படி இதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு மக்களுக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டானது. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருந்தாங்க. அதாவது பாகாலுடைய தீர்க்கதரிசி சேர்ந்து பாகால் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி வாதாடினாங்க. அப்போ எலியா சொன்னது கர்த்தர் தான் தெய்வம். அப்படி ஆனால் ஒன்று செய்வோம், நீங்கள் 400 பேர் இருக்கீங்க, நான் ஒரு ஆள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பலிபீடம் கட்டி விறகுகளை அடுக்கி அதில் நீங்கள் காளைகளை பலியிடுங்க. ஒரு காளையை பலியிடுங்க. பலியிடும்போது உங்கள் பாகாலை கூப்பிடுங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியையும் அந்த பலிபீடத்தையும் அந்த விறகுகளையும் பட்சிக்கணும். அப்படி எல்லாம் சரினாங்க. சரிட்டா 400 தீர்க்கதரிசி நீங்கள் அதிகமாக இருக்க நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க, அவங்க 400 பேர் காலையில் ஆரம்பித்து ஏறக்குறைய மத்தியானத்துக்கு மேலே வரைக்குமே பாகாலே உத்தரவு கொடு, பாகாலே உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சத்தம் அப்படியே சுற்றி அந்த பலிபீடத்தை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட பதில் சொல்லலை. ஒரு ஆள் கூட பதில் சொல்லலை. எந்த சத்தமும் பிறக்கலை. இவங்க தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க, வாரினால் அடிச்சிக்கிறாங்க, உடம்பை கீறிக்கிறாங்க, இப்படிலாம் அவங்க செஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அக்னி வானத்திலிருந்து இறங்கவே இல்லை. மதியத்துக்கு மேலே அவங்க அசந்து எல்லாம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் உரம் போயிட்டாங்க. அப்போது சுற்றி மக்கள் நிற்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்தார், எலியா தீர்க்கதரிசி தனியாக பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அதை என்ன பண்ணார், விறகுகளை அடுக்கி ஒரு காலை எடுத்து அது மேலே வைத்து அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீரே மெய்யான தேவன் என்றும் எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. ஆகையால் கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போது அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இருந்து அக்னி இறங்கி சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணி ஊற்ற சொன்னார், அந்த தண்ணீரையும் பட்சித்து போட்டது. இதை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, எல்லா மக்களும் பார்த்து என்ன பண்ண, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட எல்லாரும் முகங்குப்புற விழுந்தார்கள். ஆகையால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். யார்? வாஞ்சியாக இருக்கிறவன், என்னை அறிந்திருக்கிறவன். யார் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறானோ, அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறானோ, அவன் கூப்பிட்டால் அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். அடுத்தது சொல்கிறாரு கடைசியாக, அதாவது
அவன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நான் என்ன செய்வேன், அவனோடு நான் இருப்பேன். அவனோடு நான் இருந்து என்ன செய்வேன், சொல்லப்பட்டிருக்கேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். எப்படியாப்பட்ட ஆபத்தில் அந்த மனிதன், வாஞ்சியாக இருக்கிற மனிதன், அந்த தேவனை அறிந்திருக்கிற மனிதன், அவன் எப்படியாப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் சரி, அவரே வருவார் அவனை காப்பாற்றுவதற்கு. அவரே வருவார். வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அவனை தப்புவிப்பார். எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான கற்பனையான யோசனைகளிலே மாட்டிக்கொண்டாலும் சரி, கர்த்தர் வருவார். கர்த்தர் வந்து அவனை விடுவிப்பார், அவனை கனப்படுத்துவார். ஆகையால் இந்த 4-5 காரியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, அவரிடத்திலே வாஞ்சையாக இருந்தால் போதும், அவரை அறிந்திருந்தால் போதும். அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, அவர் உன்னை விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நீ கூப்பிடும்போது பதில் தருவார், நீ ஆபத்தில் இருக்கும்போது அவரே வந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவார். ஆகையால் இந்த நாளிலும் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகையால் இதை நாம் என்ன செய்யணும், கர்த்தரிடத்திலே நாம் இதை தினமும் அபியாசம் பண்ணுவோம். ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் படி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் இந்த தியானித்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தியானித்த பகுதியிலிருந்து மக்கள் வாசிக்கும் போது அல்லது மக்கள் இதை பார்க்கும்போது கேட்கும்போது ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3-4 வசனங்கள் சாதாரணமாக சொன்னாலும் ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்குது சுவாமி. ஆகிய ஒருவன் ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது அவனை விடுவிக்க நீர் வல்லவராக இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை அவன் அறிந்திருக்கும் போது அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க நீர் வல்லவராக இருக்கிற சுவாமி. அப்பா, அவன் உம்மை நோக்கி கூப்பிடும்போது அவன் வந்து அவனை விடுவிக்கிறீர் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவனுடைய சத்தத்தை கேட்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஆபத்தில் அவன் இருக்கும்போது நீர் அவனை வந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துகிறீர் சுவாமி. அப்பா, உங்களுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறதை கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை அறிந்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, உம்மை தெரிந்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. ஆசீர்வதிங்கப்பா, நாளை ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்கள் யாவரிடத்தில் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.